ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நாம் காரப்போலி செய்கிறத பற்றி பார்க்கலாம். நல்லா மைதா மாவை எடுத்துட்டு நல்லா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு நல்லா வச்சுக்கணும். சப்பாத்தி பதத்துக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, அதுக்கேற்ற மாதிரி காரம் எல்லாம் போட்டுட்டு அது தனியாக ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மைதா மாவை நல்லா உருண்டை பிடிச்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த மைதா மாவை எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டஃபிங் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அமுத்தி விடணும். அமுத்தி விட்டுட்டு அது நல்லா க்ளோஸ் ஆன பிற்பாடு கவுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா அப்படி அந்த ஷேப்பிங் கொடுக்கறதுக்காக, சப்பாத்தி ஷேப்பிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் அமுக்கி ரொம்ப பண்ணிட்டோம்னா அதோடைய ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். பார்த்து இது எனக்கு சரியாக பட்ட மாதிரி தெரியல. அதனால் என்ன பண்ணிவிட்டேன், சப்பாத்தி கட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சப்பாத்தி கட்டையை எடுத்து அது மேலே நல்லா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விடவும் கொஞ்சம் நல்லா ஷேப்பிங் கிடச்சிச்சு. ஏன்னா என் பிள்ளைங்க இன்றைக்கி காரப்போலி ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க போலி. அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், ஓகே இன்றைக்கி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சேன். தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியலை. அதுக்கு முன்னாடி தோசைக்கல் நல்லா சுட வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த போலியை தூக்கி அது மேலே போட்டுட்டு நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ்னாலே அது நல்லா ஈஸியாகவே வெந்துடும். அது நல்லா வெந்துருச்சாலேன்னு அது சைட்லலாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அது பொன்னிறமாக வரும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரட்டி போட்டுறணும். நல்லா வெந்துச்சான்னு பார்த்துட்டு பெட்டணும். இல்லைன்னா அந்த மாவு அந்த மைதா மாவு வேகாமல் இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு மாதிரி ஸ்டிக்கி மாதிரி இருக்கும். நல்லா வெந்துச்சான்னு பார்த்துட்டு பெரட்டி போட்டுட்டு முன்னுக்கையும் பின்னுக்கையும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா உள்ளே நம்ம வச்சுருக்கிறது நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்டஃபிங் தான் உள்ளே வச்சுருக்கோம். இது உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு இப்படி எதனாலும் ஒரு வெஜிடபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு எனக்கே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.